அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ம வசனத்தில் போனோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும், நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. முதலாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்காய் அழைத்தார் என்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நித்திய மகிமைக்காய் தேவன் நம்மை அழைத்தார். முதலாவது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நீங்கள் வரும்போது உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் பேரில் இருக்கும்படி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு தேவன் மகிமை கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு தம்முடைய மகிமை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அதே மகிமையை தேவன் நமக்கு தரும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கர் 2:14 சொல்லுகிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. இயேசுவுக்கு தேவன் தமது மகிமை கொடுத்தார். அந்த மகிமை நாமும் அடையும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமைக்கு தேவன் நம்மை அழைத்தார். தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தார், தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1:26 படிக்கிறோம். அவர் எப்படி இருந்தாரோ இருக்கிறாரோ அப்படியே மனுஷனை படைச்சார். தேவ சாயல்ல படைச்சார். அதுல ஒரு கேரக்டர், அது சங்கீதம் 104:2 ஒளியை உடையாய் அணிந்திருக்கிற தேவன். ஒளியை உடையாய் அணிந்திருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதே ஒளி உடையை கொடுத்தார் என்று சங்கீதம் 8:5 வாசிக்கிறோம். மனுஷனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கி மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். அல்லேலூயா. தேவன் மனுஷனை தன்னுடைய சாயல்ல படைச்சதுனால அன்று மனுஷனுக்கு சாவு கிடையாது. அது 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாம உள்ள தேவன் அதே சாவாமை தன்மையில் ஆதாமை படைத்தார். இந்த ஒளி உடைய அணிந்திருக்கிறவர் ஒளி உடைய கொடுத்திருந்தார். சங்கீதம் 16:11 உம்முடைய வலது பார்சத்தில் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு இல்லையா. சந்தோஷ பூர்ணமான தேவன் சந்தோஷ பூர்ண நிலையில மனுஷனை படைத்தார். 15:48 அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். அதே பூரண சர்க்குணத்தில் மனிதனை படைத்தார். ஆதியாகமம் 1:8 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தை உலாவி தேவன் அவர்களோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தார். தெய்வீக ஐக்கியத்தில் படைத்தார். தேவ சாவாமை ஒளிவுடை பூரண பரிபூர்ண ஆனந்தம் பூரண சர்க்குணம் அண்ட் தெய்வீக ஐக்கியம் என்ற அந்த நிலையில தான் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. பிறகு அவங்க சாத்தானுக்கு பின்னால போய் தேவ சித்தம் செய்யாம மகிமை இழந்துட்டாங்க. அதுதான் ஆதியாகமம் 3:7 அவங்க மூடி இருந்த உடை அவர்களை விட்டு எடுபட்டதுனாலதான் வேற உடையை உண்டு பண்ணினாங்க. அவங்க குருடர்களா படைக்கப்படல, எல்லாம் கண்ணெல்லாம் தெரிஞ்சு. ஆனா அவங்கள இருந்த மகிமை அவர்களை விட்டு விலகி போயிட்டு. சரிதானே? தெய்வீக தன்மையில் தேவ மகிமையில் படைக்கப்பட்டிருந்த நாம் நம்முடைய ஆதி பெற்றோராகி ஆதாம் ஏவாள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஸோ இந்த காரியத்தை இழந்து போன இந்த காரியங்களை
மீண்டும் மீட்டெடுக்கும்படி ஒரு தவணை காலமாய் இந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? எதுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கு? உங்களுக்கு தலை பிஞ்சு போயிடும் சிந்திச்சு இல்லையோ. ஆனா தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் இந்த நிலையில உங்களை படைச்சேன், எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, அதை மீண்டும் மீட்டெடுக்கும்படியாய் ஒரு வாய்ப்பாய் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வேற ஒன்றும் நீங்க இங்க சாதிக்க முடியாது, வேற ஒன்றும் இங்கிருந்து கொண்டு போக முடியாது. நீங்க விரும்பினா இப்போ சொன்னனே இவ்வளவு விஷயத்தையும் திருப்பி தருவதற்கு தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க ஆயத்தப்படணும், தகுதிப்படணும்னு சொல்லிதான் தம்முடைய குமாரனாக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த இயேசுவுக்கு மகிமை கொடுத்தாருன்னு வசனம் பார்த்துட்டோம். அந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு அதே மேன்மைகளை மகிமையை மீண்டும் கொடுப்பதாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த சுவிசேஷத்தினாலே நாம் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த இயேசுவுக்கு தேவன் கொடுத்த அதே மகிமையை அதே மேன்மைகளை மீண்டும் நாம் ஏற்கனவே நமக்கு இருந்ததுதான் அடையும்படி இந்த சுவிசேஷத்தினாலே நீங்கள் அழைக்கப்படுறீர்கள். ஹல்லேலூயா. வெறுமனே பேய் போறதுக்கு, நோய் போறதுக்கு, கடன் தீர்றதுக்கு, பிரச்சனை போறதுக்கு மட்டும் உங்களை அழைக்கல. இதெல்லாம் ஆண்டவர் செய்வார், இல்லைன்னு சொல்லல. ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு நடந்தாலும் மண்ணுக்கு போகணும்ல, மலர் விளையத்தில் வைக்கணும்ல, எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதற்காக அவர் அழைக்கவில்லை. அவருடைய மகிமையை, அவர் நமக்கு தந்திருந்த மேன்மைகளை மீண்டும் அடைய இந்த சுவிசேஷத்தினால் அழைத்திருக்கிறார். நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? ஹல்லேலூயா. இல்ல பிரசங்கியாரே, எங்களுக்கு பேயும் நோயும் போனா போறோம், கடைசியில் மலர் விளைய வச்சு முழுவத்திரி வச்சு மண்ணில் புதைச்சிட்டு போயிருங்க அப்படி சொல்ல போறீங்களா? கேட்குறேன். ஓகே, எல்லா இடத்துலையும் அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு கள்ளக்கதை சொல்லிடுவாங்க. ஆமா, எல்லாம் அடக்கம் எல்லாம் பண்ணிட்டு விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு எப்படிங்க, எப்படி அப்படியாம்மா அந்த சபையில சேர்ந்தா எல்லாரும் விண்ணகத்துக்கு போறாங்களாம். செத்து போனாங்கெல்லாம் விண்ணகத்தில் இருக்கிறாங்களா. அவர் செல்போன்ல அங்கேருந்து சேட்டலைட் போன்ல சொன்னார், நான் 3 வருஷமா பரலோகத்தில் இருக்கிறேன். ஏசுநாதரை தவிர ஒருத்தரும் விண்ணகத்துக்கு போல. அதிகபட்சம் பரிசுத்தவான்கள் பரதீஸ் வர போறாங்களாம், அப்படிதான் வசனம் சொல்லுது. இவர் விண்ணகத்துக்கு நேரே நுழைஞ்சிருக்கார். அந்த பர்டிகுலர் சபைக்கு போறவங்க எல்லாம் விண்ணகத்துக்கு நேராக ஸ்ட்ரைட்டா போவாங்களாம். புரியுது இல்லையா நான் சொல்றது? நான் வர்றதான் பேசுறேன். அந்த பர்டிகுலர் சபைக்கு போறவங்க ஸ்ட்ரைட்டா விண்ணகத்துக்கு போவாங்களாம். எப்படி போவாங்கன்னு கேட்டா, இவ்வளவும் எப்பொழுதும் பாவிகளாக எங்களுக்காக மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அம்மா வேண்டிக் கொள்ளுங்கள், ஐயா வேண்டிக் கொள்ளுங்கள், அண்ணா வேண்டிக் கொள்ளுங்கள், தம்பி வேண்டிக் கொள்ளுங்கள்னு புலம்பி புலம்பி இந்த கள்ளக்கூட்டம் விண்ணகத்துக்கு போகுதான். சொல்ல புரிஞ்சுதா? உங்களுக்கு ஐடியா கிடைச்சுதான் கேட்குறேன். என்னங்க மோசடிக்கிறீங்க? இப்படியெல்லாம் விண்ணகத்துக்கு போக முடியாதுங்க. விண்ணகத்துக்கு போகணுன்னா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமே ஒருவனும் பிதாவினத்தில் வரான்னு சொல்லி யோவான் 14:6 சொன்னார்ல. ஒருத்தர் சொன்னார்ல, ஏசுநாதரு, அவர் தாங்க விண்ணகத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு அடிச்சு வீட்டில் நடந்தீங்கன்னா விண்ணகத்துக்கு போகலாம், சரிங்களா? அவர் தான் விண்ணகத்துக்கு கூட்டிட்டு போனோம். ஏமாந்துடாதுங்க, பாவம். நிறைய பேர் ஏமாந்து வாழ்க்கையை முடிச்சு கல்லறையும் கட்டி கல்லறை திருவிழால நடத்தி என்ன சொல்ல சங்கடம்தான். இந்த மோசடியில நீங்க சிக்காம ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாருன்னா நீங்க பாக்கியவான்கள் தான். ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த மகிமை அடையும்படி அழைச்சிருக்கார். இந்த மகிமை அடையணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? 1-2 காரியங்களை நம்ம பார்க்கணும். அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 48 அங்கே வரும்போது, அது 47, முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அடுத்தது மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்களே. அடுத்தது மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். புரிஞ்சிட்டுல்ல? இயேசுவின் சாயலை அடையணும், இயேசுவின் சாயலை அடையணும், அதுதான் நமக்கு முக்கியம். இப்ப ஆதாமின் சாயலில் இருக்கிறோம், மண்ணானவன் சாயலில் இருக்கிறோம்.
அந்த குணங்களோடு இருக்கிறோம். இனி கிறிஸ்துவின் சாயலை அடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சாயல் அடையணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்வார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ இயேசுவின் சாயல் அடையணும்னா முதலாவது இயேசுக்கு சீசர் ஆகணும். என்ன ஆகணும்? வசனம் சரிதானா? இயேசுக்கு சீசர் ஆகணும். நீங்க இயேசுக்கு பக்தர் ஆகுவதனால அந்த சாயல் அடைய முடியாது. இந்த தப்பு பல சூழ்நிலையில் இருக்கு. இயேசுக்கு சீசர் ஆனா மட்டும்தான் நீங்கள் இயேசுவின் சாயலை அடைய முடியும். அதனாலதான் யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் இயேசு அநேகரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். சரியா? சீடர்ல வச்சு கொடுத்தார். அப்ப இயேசு சீசராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுத்தார். சீடர் ஆகும்படி கட்டளையிட்டார். ஆதி திருச்சபையிலே எல்லாரும் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சீசர்கள் பெருகினார்கள். அந்தியோக்கியாவில் வந்த போதுதான் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும். மாறுதியலா? நாங்க இயேசு ஆராதிப்போம் பிரசங்காரே. படம் வச்சு ஆராதிப்போம், படம் இல்லாமலும் ஆராதிப்போம். சீசர் ஆக முடியாது. என்ன சொல்றீங்க நீங்க? அப்படித்தானே பிரச்சனைங்க. சீசர் ஆகி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? சீசர் ஆக்கணும். இப்ப சீசர் ஆகுறதுன்னா என்னன்னு 1-2 சொல்லிடலாமா? அது யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீடர்களாய் இருப்பீர்கள். நீங்க மோசேனுடைய உபதேசத்தில் நடந்தா மோசேனுடைய சீசனாய் இருக்கணும். தாவீது உபதேசம், ஏசாயா உபதேசம், இல்லையா? அப்படியெல்லாம் நிறைய உபதேசம்லாம் இருக்குல்ல. அப்படியெல்லாம் நடந்தா யாக்கோபு உபதேசமா? நீங்க யாக்கோபுக்கு சீசனா இருக்கணும். ஏன் உபதேசத்தில் நடந்தா ஏன் சீசனா இருக்கணும்? உங்களுக்கு எது வசதி? உங்களுக்கு எது வசதின்னு கேட்கிறேன். ஆமா, அப்படித்தானே உண்மை. ஏசுநாதர் சொல்றாருல, யூதர்ல பார்த்து உங்களுக்கு மோசையே தெரியண்டா, தீர்க்கதரிசிகளை தெரியண்டா, என்னதானே தெரியாது, இதோ வந்திருக்கிறேன், மெசியாவாவே வந்திருக்கிறேன், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிற நான் என்னை தேவகுமாரன் சொல்றேன். அது யோவான் 10:36. ஹல்லேலூயா. அப்ப இயேசுக்கு சீசரானா இயேசுக்கு மகிமை அடைய முடியும். வசனம் சரிதானே? சரியா? அதனால இயேசுக்கு பக்தர் ஆகாத, இயேசுக்கு சீசன் ஆகும். ஹல்லேலூயா. நாங்க சரி பண்ணோம். சோ இயேசுக்கு சீசன்னா என்னன்னா, யோவான் 13:15 நான் செய்தது போல நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன். என்னுடைய மாதிரிப்படி செய்தா நீங்க பாக்கியவான்கள். அப்ப இயேசுவின் மாதிரிப்படி வாழணும். வாழணுமா வேண்டாமா? வேண்டாம் பிரசங்கியாரே. சும்மா அவரை பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு அவர் சொல்லுவது ஒன்றும் கேட்காண்டா. எப்படி அவர் நடந்த மாதிரி ஒன்றும் அப்படித்தானே நினைச்சிட்டு நடக்குதிய கவனிக்கிறீங்களா? இயேசு சொன்னார் என் மாதிரியில் நடக்கணும். 1 பேதுரு 2:21 அந்த கடைசி பகுதி, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வச்சு போனார். படிச்சிருக்குதியலா? எத்தனை வரியமா இந்த பைபிளை வீட்டில் வச்சிருக்குதிய? வே போறதுக்கும் நோய் போறதுக்கும் தலைக்கு மட்டும் வச்சு மட்டும்தான் வைப்பியலோ? அவருடைய அடிச்சுவடு எப்படின்னு பார்த்துக்க. அவர் எப்படி நடந்தாரு, ஒவ்வொரு காலடி ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படி நடக்கும்படி மாதிரியை வச்சு போனார். 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்றவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் எழுதியிருக்கா? கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இந்த ஐடியாவே கிடையாது. இயேசுநாதர் ஆராதிக்க தெரியும். ஆடி ஆராதிப்போம், பாடி ஆராதிப்போம், உயிரே உயிரே தயிரே அம்மா தாயே டாடி மம்மி, இந்த வித்தை தான் தெரியும்ல. அவர் சொன்னதுபடி நடக்க தெரியாது, அவர் காட்டின மாதிரியில் நடக்க தெரியாது. அப்ப இயேசுவன் மாதிரி வார்த்தையில நடக்கிறதுக்கு பேர் தான் சீஷத்துவம். சரியா? இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில வரலன்னா உடனே என்னெல்லாம் இருக்குன்னு பைபிளை படிங்க, அல்லனா விஷயம் அறிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க, கேட்டு தெரிஞ்சு சரிப்படுத்திருங்க. சரியா? சரிப்படுத்துவீங்களா? இல்லை பிரசங்கார, நாங்கள் கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனைன்னு தான் வந்தோம், அது தீர்மானம் பார்க்குறோம், அதனால தான் பின் அத்தத்தில் உட்காந்துருக்கோம்.
தீர்ந்தாலும் போவோம், தீராவிட்டாலும் போவோம், இப்படித்தானே சொல்றாங்க. நாகூரில் ஒரு பிரபலமான சபை இருக்கு. ஒரு ஆள் அவர் பிரபலமானவர் பிரபலப்படுத்துகிறார். அந்த சபைக்கு ஒரு பிரதர் வந்து அந்த சபைக்கு போவார். கவனிக்கிறீங்களா? நான் நாகர்கோயிலில் ஒரு இடத்துல ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தேன். அந்த பைபிள் ஸ்டடியில் அவர் கலந்து கொள்ள வருவார். அப்போது நான் கேட்டேன், காலையில் எங்கே போனீர்கள்? அவர் சொன்னார், நான் இந்த சபைக்கு போனேன். அப்போ எனக்கு அந்த சபையை தெரியும். அப்போ நான் சொன்னேன், அந்த சபை கேட்டேன், அந்த சபைக்கு நிலைமை எப்படி பிரதர், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, பாஸ்டர் 3 மாசத்துக்கு ஒருக்கா புதுசா ஆளுவ வந்துகிட்டு இருப்பா பாஸ்டர்னு சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டேன், கொள்ளாமே 3 மாசத்துக்கு ஒருக்கா புதுசா ஆள் வரதுலாம் நல்லதானே? இல்லையா? நல்லதானே அப்படின்னா, அப்படி இல்லை பாஸ்டர். பின்ன எப்படி? முதல்ல ஒரு பேட்ச் வரும், இவர் ஆண்டவரும் ஆசீர்வதிப்பாரு, வைத்துவாரு, நீ கேட்டதும் கேட்காதெல்லாம் தருவாருன்னு அடிச்சு பொக்குவார். கிடைச்சாச்சுன்னா சரி, வந்தது காரியம் நடந்தாச்சு இல்லையா, அப்படியே போயிடுவாவ. கிடைக்கலன்னா இவருக்கு இப்படிதான் என்னைக்கும் சொல்லிட்டே இருப்பார். 3 மாசம் ஆச்சு, நமக்கு போம், வேற கடை பார்ப்போம், நிறைய கடை இருக்கு இல்லையா, கடைக்கு போயிடுவாவ. இப்படி 3 மாசத்துக்கு இருக்கா புது பேட்சா வர்றான். எப்படி புரிஞ்சுதா அவங்களுக்கு? இப்படி புது பேட்ச். அப்ப பழைய பேட்ச் வேற கடைக்கு போயிருக்கு. இங்க நடக்கட்டா வேற நடக்குமா? இப்படிதான் பிரசங்க யாரு வந்தோம். இயேசுக்கு சீசராவ வரையல, அப்படித்தானே சொல்ல போறிய? அப்படிதான் இருக்கு நிலைமை. அப்படிதான் நாங்க சீசராவுக்கு அந்த மாக்கம் கொள்ளாமே. நாங்க இத்தனை தலைமுறையா தாய் சபை என்னெல்லாமோ வருது. என்ன சபையா? தாய் சபையாக்கும். அப்படியா? அது எந்த சபை? அது தாய் சபை. தாய் சபைன்னா முதல்ல ஆரம்பிச்ச சபைன்னு அர்த்தம். அது அன்னை மரியா இருந்த சபையாம். அப்படியா? அன்னை மரியா எங்க இருந்தாங்க? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், நீங்கள் உன்னதத்திலிருந்து பலன் பரிசுத்தாய் வரும் வரை எருசலேமிலே காத்திருங்க. எங்க காத்திருங்க? எருசலேமா ரோமாபுரியா? அங்க என்ன எழுதியிருக்கு? 1:5 எருசலேமில் தானே காத்திருக்க சொல்லி இருக்கு. சரி. 8ஆம் வசனத்துல பரிசுத்தாய் வரும், நீங்க பலன் அடைந்து முதலாவது எங்க சாட்சியா இருக்கணும்? எருசலேமில், யூதேயாவில். அப்படி 14ஆம் வசனத்துல வந்தா இயேசுவின் தாய் அன்னை மரியாள் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? எருசலேமில் தான் இருக்கிறார். அது ஒரே அதிகாரம் தானே, மேல் வீடு. அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் வந்தா பரிசுத்த ஆவியானவர் வந்தார், வல்லமை இறங்கிட்டு. 2:40 பக்கத்தில் வந்தீங்கன்னா பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார். நரிகேடாய் என இந்த மாறுபாடான அதை அவங்க மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கு. நரிகேடாய் நடக்கிறவர்களை விட்டு விலகி, மாறுபாடாய் நடக்கிறவர்களை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கிட்டு பிரசங்கம் பண்ணினான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தல உபதேசத்திலும் அப்பம் பெக்கிறதிலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரால் பெரிய அற்புதங்கள். எங்க? ரோமாபுரியா, எருசலேமா? சொல்லுங்க, எங்க? நான் கேட்டேன், தாய் சபை எருசலேமில் தான் ஆரம்பிச்சிருக்கு, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில தான் ஆரம்பிச்சிருக்கு. அன்னை மரியாவும் அங்கே தான் இருந்திருக்காவ. அவங்களும் பரிசுத்தாவி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி பரிசுத்தாவி வாங்கியிருக்காவ. உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? அல்லேலூயா. நீங்கள் எருசலேமில் உண்டான தாய் சபையை பின்பற்றியதெல்லாம் வேற ஏதோ தாயை பின்பற்றீங்களா? அது எந்த தாய்? எங்கே இருந்து வந்தா? எப்படி வந்தா? அப்படிலாம் கேட்டேன். கொள்ளாமா? அவங்க கொஞ்சம் தகச்சு போனாவ. நான் சுவிசேஷ பல ரீதியில் நிற்கணும், தகச்சு போனாவ. அப்படியா விஷயம் அப்படின்னு இருந்தாவ. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் முன்னால் வருது, நான் சொல்லிட்டு போகலாம். அதை பெரிய தாய் சபைங்கிறீங்க, உங்கள் சபைக்கு காரியம் எப்படி இருக்கிறது? உங்கள் விவிலியம் இருக்கிறதா என்று கேட்டேன். பைபிள் இருக்கு, எடுத்துட்டு வாங்க வாசிப்போம். ஒன்று சொல்கிறேன், அது ஒன்று கூட. ஒன்று, தூய ஆவியினால் ஆரம்பித்து நடத்தப்பட்ட சபை தான் தாய் சபை. எருசலேமில் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நடந்த சபை தான் தாய் சபை. அதை புரிஞ்சிருக்கேன். இன்னொரு வசனம் இடையில சொல்லிடுறேன். எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலகல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகையாய் தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்படுறீங்க. ஹல்லேலூயா. கோபுரம் கட்டப்பட்டு சபையை பற்றி பேசல, கட்டடம் கட்டு சபையை பற்றி பேசல. இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சது. இந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டியலாம். ஹல்லேலூயா. புரியும் நினைக்கிறேன். இல்லை, அதெல்லாம் வேற. இப்போ நான் கேட்டேன், பைபிள் எடுங்க. புறப்பாடு, அது அது யாத்திராகமம், விடுதலை பயணம், யாத்திராமம் 20:4 வாசியங்கள்னு சொன்னேன். அங்கே என்ன எழுதியிருக்கு? மேலே வானத்திலும் கீழே பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டான யாதொரு விக்கிரகத்தையும்
உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். நீ அப்படி நமஸ்கரிச்சான்னா 3ஆம் தலை 4ஆம் தலைமுறை மட்டும் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து விசாரிப்பேன் இல்லையா, சொல்லியிருக்கு இல்லையா. வாசித்து விட்டு என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்தார்கள். அவசரப்படாதுங்க. வெளிப்படுத்தல் 21:8 வாசிங்க. 21:8. அங்கே சிலை வணக்கக்காரர் யாவரும் அக்கினியும் நெருப்பு கிளந்த ஏரியே அவருடைய பங்கு இல்லையா, அக்கினியிலே தள்ளப்படுவார், 2ஆம் மரணமாகி அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்னு எழுதியிருக்கு அவங்க வேதத்தில். இதில் இல்லை, அங்கே அவங்க எல்லாம் நான் வச்சுருக்கேன். என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்டாங்க, இதெல்லாம் எங்கள் ஃபாதர் ஏன் சொல்லி தரல? எப்படிங்க இதெல்லாம் எங்கள் ஃபாதரு ஏன் சொல்லி தரல? ஃபாதர் சொல்லி தரல, அது இருக்கட்டு. இந்த பைபிள் உங்கள் வீட்டில் இத்தனை வருஷம் இருக்க, ரொம்ப வருஷமா இருக்கு. அப்போ இதை நீங்கள் படிக்கல. அது ஓசியா 8:12 சொன்ன மாதிரி என் வேதட்ட மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அது அந்நிய காரியமாக அது அவங்க மொழிபெயர்ப்பில் இது எங்களுக்குரியது அல்ல, இது எங்களுக்குரியது அல்லன்னு மொழிபெயர்த்திருக்கா. அப்போ என்ன சொல்கிறேன், இப்போ தாய் இந்த சபை, அங்கே இருக்க தாய் யாரோ அதுக்குள்ளே நான் போகல. இப்போ நமக்கு இது வேண்டாம் இல்லையா. நமக்கு தாய் சபை எருசலேமில் தொடங்கின சபை தானே, அது அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபார சபை, அதை பார்த்தா போதும் இல்லையா. சரி, அப்போ ஜனங்களெல்லாம் சரிதான் பிரசங்காரே. ஏன் சொல்கிறேன்னா, இந்த தாய் சபை தந்த சபை அந்த சபை எல்லாம் சுற்றுற ஆள் உள்ள இடம்லாம் சுற்றிட்டு கடைசியில் எங்கள்கிட்ட ஜோம் பண்ண வருவாங்க. என்னத்துக்கு ஜோம் பண்ணதுன்னு அந்த பிரச்சனை. நீங்கள் எங்கே போறீங்கன்னு கேட்டால் நாங்கள் தாய் சபை, அதை மட்டும் விடுவதில்லை. இந்த தாய் சபையில் ஏன் போய் எனக்கு பேய போகல, அங்கே போய் பேய வாட்டிட்டு இங்கே வந்திருக்கான் இல்லையா. அப்புறம் எல்லாம் உள்ளதெல்லாம் சொல்லி நேரம் இல்லை, அந்த சப்ஜெக்டில் ரொம்ப போல எல்லாம் சொல்லி கொடுத்து திருத்தி எடுத்து ஒப்பு கொடு. ஆமாம், அது யோவான் 2:5 இயேசு அன்னை மரியா என்ன சொல்கிறாங்க, யோவான் 2:5, இயேசு அவர் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லுகின்றாரோ, அது அங்கே அபிய மொழிபெயர்ப்பில் அப்படிதான் இருக்கும். அவர் உங்களுக்கு என்னவெல்லாம் சொல்லுகின்றாரோ அது எல்லாவற்றையும் செய்தால் உங்க காரியம், நானா இதான் சொல்லுவேன், இயேசுநாதர் சொன்ன செய்வீங்களா, அப்போ உங்க காரியம் நடக்கும். சொல்லி அப்படியே பிரசங்காரு, அப்படியே அழுதிருக்கு, இதை எங்கள் பாதர் சொல்லியே தரலையே. சரி, அங்கே வேண்டிக் கொள்ளு இங்கே வேண்டிக் கொள்ளுன்னு சொல்லி பாவம் குழப்பிட்டாங்க. சரி, எப்படியும் ஜெபம் பண்ணி எடுத்து காரியங்களை சொல்லுவோம். இது ஊழியத்தினுடைய பகுதி. அப்போ இப்போ எல்லாரும் நாங்கள் பேய்க்கு தான் நோக்கி தான் பிரசங்கார வந்தோம், அங்கெல்லாம் கரங்கினாலும் பேய் போகலைன்னு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்வார். மத்தேயு 15:26, ஒரு பொம்பளை இயேசுநாதர்கிட்ட வந்துட்டு பேய போனோம், என் பிள்ளைக்கு பேய பிடிச்சிருக்கு, நீர் சுகம் தரணும். காலையிலே வந்து இயேசுநாதருக்கு பின்னால சத்தம் போட்டுட்டே போறா. ஆண்டவர் திரும்பியே பார்க்கல. எப்படி அவர்கிட்ட தாய் ஜபையாக்கம் தந்த ஜபையாக்கம் ஒன்றும் எடுபடாது. போ, சத்து திரும்பியே பார்க்கல, உனக்கு ஜபிக்க போ. சரி, இப்படி இருக்கும்போது சீசல் சொல்றாவ, இவன் அந்த வெயிலில் நம்ம பின்னால அலையா காலையிலேருந்தே சத்தம் போட்டு நடக்கா, இவளுக்கு பிரச்சனை ஒன்று சால்வ் பண்ணப்படாதா, சரி பண்ணி அனுப்பப்படாதான்னு கேட்குறான். கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அங்கே இருக்கு. 15:26, மத்தேயு 15:26, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. கொள்ளாமா நான் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கேன். பிள்ளைகள்னா யாருன்னா என்னுடைய சீடர்கள் தான் பிள்ளைகள். அது யோவான் 21:5, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்களத்தில் இருக்கிறதா என்று சீசரில் கூப்பிடுறாரு, ஆண்டவர் கூப்பிடுறாரு. அப்போ பிள்ளைகள்னா யாரு? இயேசுவை பின்பற்றுகிற சீசரில் தான் பிள்ளைகள். ஓகே, புரிஞ்சிருக்கீங்க. நான் எனக்கு பிள்ளைகளுக்கு வச்சிருக்கேன், அதை எடுத்து யாருக்கு கொடுக்க மாட்டேன், நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியுமா? நீங்கள் கொடுப்பீங்களா? காலையில் பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு கொஞ்சம் பொறுக்கு, கொஞ்சம் பிஸ்கட்டு, ரஸ்க்கு இதெல்லாம் வாங்கி கொண்டு அந்த செல்ஃபில் வைப்பீங்க. சாயங்காலம் 4 மணிக்கு பிள்ளைகள் வரும், டயர்டாக வரும், அதுக்கு கொடுக்கணும்னு வாங்கி வைப்பீங்கல்ல, வச்சிருங்க. 12 மணிக்கு ஒரு பிச்சைக்காரன் அம்மா தாயேன்னு 1/2 மணி நேரம் பாடுவான். நீ கொஞ்ச நேரம் ஒழிச்சிருந்துக்கிட்டு அவனுக்கு பாட்டு பொறுக்க முடியாமல் வெளியே வந்து ஒரு 50 பைசாயா ₹1 இப்போ மினிமம் பிசாசே சத்தம் போடாது போட்டு ₹1 கொடுத்து விடுவியே. குட்டியல்ல, ஏன் அந்த வீட்டில் வாங்கி வச்சிருக்க ரஸ்கை கொடுக்கப்படாதாகும், ரொட்டியை கொடுக்கப்படாதாகும், பிஸ்கட்டை கொடுக்கப்படாதாகும். பிள்ளைகளுக்கு வச்சு இதை எடுத்து பிச்சைக்கார பையில கொடுக்க முடியுமா? சரிதானே. சாயங்காலம் 4 மணிக்கு பிள்ளைய வரும், அது வண்டியில் கொண்டு இறக்குவான். கதவெல்லாம் வண்டியெல்லாம் போடாமல் வச்சிடணும். சாடி கால் எடுத்து ஒரு மீதி டபார்னு கதவை அங்கே திறக்கணும், பேகை ஒரு இடத்துல போடணும், நேர பறந்து போய் அந்த செல்ஃபில் ஏறி இல்லையா, அதுகளுக்கு தெரியும் இல்லை எங்கே தான் இருக்கான்னு, அதை இழுத்து போட்டு
இவ சத்தம் போடுவா தள்ள, லேய் தம்பிக்கு வேணும் தங்கச்சிக்கு வேணும், தம்பிக்கு வேணும் தங்கச்சிக்கு வேணும், போட்டு இழுத்து தின்னாத மாதிரி அங்கே உடனே நாயும் போன பிள்ளைகளுக்கு பின்னால ஓடிடும். அதோட தெரியும் அது எப்படியும் அடி வச்சு துண்டு கிளவலாம் நமக்கு கிடைக்கும். போய் அங்கே காவல் இருந்து அதுவெல்லாம் எடுத்து தின்னுறோம். அப்போ பிள்ளைகளுக்கு உரிமை என்னது, பிச்சைக்காரனுக்கு நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? இது மாதிரி நீங்க பின்னால வந்து இந்த பிச்சைக்கார வேஷம் போட்டுட்டு இருக்கப்படாது. ஏய் பிள்ளை ஆகிறோன்னாக்க சொல்லுது, நான் ஆண்டவருக்கு பிள்ளை ஆகிறேன். பிள்ளையாக உங்களுக்கு விருப்பம் தானா? உங்களை விட்டு எல்லாரும் எனக்கு தெரில, பொதுவாக வாரத்தில் போகிறேன். சரி, பிள்ளைகளானா எல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா எல்லாம் கிடைக்காது. அது துண்டு தருவேன்னு சொன்னார் இல்லையா பிரசங்கியாரு? ஒரு இடத்துல ஒரு உபவாச ஜபம் இவர் தான் சனிக்கிழமை நான் போயிருக்கேன். அந்த பிரசங்கியார் ஜபத்தை நடத்திட்டு இருந்தார். ஆண்டவரே பிள்ளைகள் மேசையிலிருந்து விழும் துண்டுகளை தின்னுமே, துண்டுகளை தின்னுமே, இப்படி ஜபம் நடத்துவார். ஜபம் நடத்திட்டு இருக்கு. எனக்கு மனசில் இவர் என்ன சொல்லுவாருன்னு நான் வச்சுக்கிட்டேன். பிரசங்க எல்லாம் முடிஞ்சு ஊழிய கூட்டம் முடிச்சு நான் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டேன், இவர் என்ன சொல்லுவாரு பார்ப்போம். பிரசங்காரு இது என்ன பிள்ளைகள் துண்டு தின்னுமே, மேசையில் இருந்து துண்டு தின்னுமே துண்டு தின்னுமேன்னு சொன்னீர். பாஸ்டர் நீங்கள் ஒரு சீனியர் பாஸ்டர், உங்களுக்கு தெரியாதா? இங்கே வந்திருக்கவே எல்லாம் பிள்ளைகள் கிடையாது. எப்படி வந்திருக்கவே எல்லாம் பிள்ளைகள் கிடையாது. உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும்னு சொன்னா அவர் கோவப்பட்டு ஓடிடுவார். கொள்ளாமா அப்படி சொன்னா அவருக்கு தெரியும் பிள்ளை இல்லப்பா நான் குட்டி தான் வந்திருக்கு, கொடுக்கணும்னா காரியம் நடக்கும், அதனாலதான் நான் இப்படி பாடினேன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? இல்லையா? அப்போ பின்னால உட்காந்துட்டு இப்படி போகக்கூடாது. துண்டு என்னைக்கும் கிடைக்காது, கிடைச்சா உண்டு, கிடைச்சலன்னா இல்லை. பிறகு நாங்கள் கூட்டத்துக்கு வந்தான், காத்து கிடந்தோம்னா காத்து கடந்தனத்துக்கு நீ தான் பிள்ளை ஆவே இல்லையே, இல்லையா? நீ தான் இயேசுக்கு சீசர் ஆவே இல்லையே, உமக்கு பின்னால் நடக்க மாட்டேன், நீ சொல்ல கேட்க மாட்டேன், எனக்கு பேய மாட்டேன் போனோன்னா இது என்ன நியாயம்? யோசிச்சு பாருங்க. நீங்க பேசணும், நிறைய ஆழம் பேசணும். முதல்ல குமாரன் கொடுக்குற விடுதலை துண்டு துண்டு, அது யோவான் 8:36 குமாரன் விடுதலை துண்டு. 2வது 8:32 யோவான் சத்தியத்தை அறிவில் சத்தியமங்களை வந்து மரியாதையா இருந்து பாடம் படிச்சு பரிச்சை எழுதி பாசானியான நடக்கும். அடுத்தது 2 கொரிந்தியர் 3:14-17 கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை வந்து பாடம் படிச்சு மரியாதையா இருந்தேன்னா நான் எனக்கு ஆவி அனுப்புவேன், அந்த ஆவி வந்து தான் உனக்கு உரிய விடுதலை தரும். எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்துக்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? அதுதான் பிரசங்கியாரு உள்ள இடம் எல்லாம் சுத்தி 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 வானதூதரை சுத்தி, அம்மையை சுத்தி, அப்பனை சுத்தி, புனிதரெல்லாம் சுத்தி காரியம் நடக்கலன்னு இப்பதான் தெரியுது. அல்ல இல்லையா? வந்ததுனாலே தெரிஞ்சு கொண்டு வந்தார்ல. சரி, அப்ப தேவ பிள்ளை ஆகணும். தேவ பிள்ளைகள் ஆகும்போது, இயேசுவின் சீடர்கள் ஆகும்போது அவருடைய மகிமை தேவன் நம்ம கொடுக்கிறார். சப்ஜெக்ட் அங்கேயாக போனோம், இதுல இடையில கொஞ்சம் வேற வந்துட்டு. அப்ப இயேசுவனுடைய மகிமை அடைய அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு இயேசுவின் சீடர்களாக முதலாவது நாம் என்ன செய்யணும்? மாறணும். 2வது பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்போ கிறிஸ்து இயேசுடைய சிந்தை, இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன சிந்தை இருந்ததோ, மனநிலை இருந்ததோ, அந்த மனநிலை நமக்கு வரணும். அந்த இடத்துல ஒரு மனநிலையை சொல்லி இருக்கு, சிந்தையே இருக்க கடவுதுன்னு சொல்லி. அவர் தேவகுமாரனா இருந்தும் சிலுவையின் மரண பரியந்தம் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தன்னை தாழ்த்தினார். அப்ப இயேசுக்கு ஒரு சிந்தை என்னது? முக்கியமான சிந்தை என்னது? தாழ்மை. இயேசுக்கு தாழ்மை உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்போம். அது மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே கவனிங்க, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இயேசு சொல்லார், நானே தாழ்மையா இருக்கேன், எனக்கு சிலுவையின் மரண பரியந்தம் தான் தாழ்த்துறேன், 2 கள்ளம்மாருக்கு நடுவில் தொங்கினேன், இப்படி தாழ்த்து எனக்கிட்ட ஏன் தாழ்மையை படின்னு சொன்னா, நீ ஏசப்பா டேடி மம்மி பாட்டா பாடிட்டு சுத்திட்டு நிக்கியா? நீ என்னது சொல்லுது? நீங்க புரியுதா நான் சொல்லுது? எனக்கு பேர பிள்ளை இருக்கு, நான் ஒன்றும் சன்னியாசி இல்லை. நம்ம பிள்ளை எல்லாம் நாம சொல்லுறத கேட்க கீழ்ப்படியணும்னு தான் ஆசைப்படுறோம், சரிதானே? நம்ம பிள்ளைய ஒன்றும் செல்வழி இல்லை பிரசங்காரு, கொஞ்சம் சின்னதில் செல்வழி இருந்தது, இப்போ செல்வழி இல்லை. அப்போ என்ன செய்யுது? செபிக்கணும்னு சொல்லுவாங்க, எல்லா பெற்றவரும் சொல்லுதான். ஒன்றும் சொல்லுது கேட்கல. அப்புறம் பிள்ளைகளுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கினா வேற ஒரு காரியம் ஆகணும்னா அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா?
அம்மாட்ட வந்து அம்மா, தங்கம்மா, செல்லம்மா, பொன்னம்மா கொஞ்சம் படம் போடணும் இல்லையா? காரியம் ஆகணும்னா முதல்ல கொஞ்சம் அப்படியெல்லாம் செய்யாண்டாமா, செய்யணும். அப்போது அவங்க நம்ம நிறுத்தி ஒரு மாலையை வாங்கி போட்டு ஒரு மழுத்திரியும் கொளுத்தி வச்சு சாம்பிராணியும் போச்சு பொன்னம்மோ, தங்கம்மோ, சித்தப்போ இப்படி சுற்றிட்டு இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? கள்ளக்குட்டி, உனக்கு இவ்வளவு தந்திரம் இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லுறதுக்கு கீழ்படியது கிடையாது. உனக்கு காரியம் ஆனோன்னா தங்கம்மா, பொன்னம்மா, சின்னம்மா, கொள்ளாமா. இப்படி தானே அந்த ஆண்டவரே இருப்பார். அவருக்கு சாயில தானே நம்ம படைச்சிருக்கு, நம்ம போல தானே அவரே இருப்பார். கொள்ளாமா. ஏய், இதான் விக்கிர ஆராதனைன்னு சொல்லுது. இந்த பொன்னம்மா கூத்தையெல்லாம் விட்டுட்டு அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள், உங்க காரியம் நடக்கும். அல்ல இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லு மாதிரி நம்ம கேட்கணும். அப்போ கிறிஸ்து இயேசுடைய சிந்தை என்னதுன்னா தாழ்மை. என்ன சிந்தை? தாழ்மையின் சிந்தை. அந்த தாழ்மையின் சிந்தை நமக்குள்ளே வரணும். 1ஆம் பாடம் அது யாக்கோபு 4:6. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியா இருப்பார், சாத்தான் நண்பனா இருப்பான். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிப்பார், சாத்தான் உதவி செய்ய மாட்டான். அது உண்மைதானே? இல்லை இல்லையோ? அப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தையில 1ஆம் பாடம் என்னது? தாழ்மை. தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். சரிதானே? தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் சீசனாக இருக்க மாட்டான். இந்த தன்னை வறுக்குதுன்னா என்னது? அந்த தாழ்மையினுடைய ஒரு பகுதியை நாம் சிந்திக்க வேண்டாம். அங்கே ஒரு முக்கிய விஷயம் இருக்கு. தன்னை வறுப்புதல் என்ன கவனிக்கிறீங்களோ? கவனிங்க. தேவன் மனுஷனை படைச்சார். எப்படி படைச்சாருன்னு நான் சொல்லிட்டேன். தேவ சாயல் மகிமை. அப்புறம் அவர் இந்த ஒளி விட போயிட்டு மகிமை போயிடுச்சு. ஆதியாகமம் 3:16-19 சாபம். நீ பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன், நீயே என்னை விட்டு பொய்யாச்சு. சாத்தான் சித்த தானே செஞ்சா, இனி உனக்கு மக்கள் உன்னை விட மோசமாக இருக்கும், அதனால நீ பெறுவாண்டாம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா துன்மார்க்க சந்ததியும் அந்த ஆதாமுடைய வம்சத்தில் வந்தவங்க தான், மறந்துடக்கூடாது. கர்த்தர் அதை அறிஞ்சிருந்தார். நீ பெருகாண்டான்னு ஒரு சாபம் போட்டாராம். ஆதாம்கிட்ட சொன்னார், பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம், நீ பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் வாழணும். பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோம். அந்த வார்த்தை கடைசி வார்த்தை 19, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். சரிதானா? சரிதானா சொல்லுங்க. மண்ணுக்கு போவீங்களோ இல்லை வேற எங்கேயும் கொண்டு வச்சதுங்களோ? எந்த பெட்டியில் வச்சுட்டோன்னா என்ன? மண்ணில் என்ன வச்ச போறிய? சுட்டு கரிச்சு தண்ணியில் கரைச்சிருவீங்களோ? அதான் அங்கே மண்ணில் தான் போய் சேரும் கடைசியில். சரி, அப்போ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாயின்னு தானே இந்த சரீரத்தை பற்றி சொல்லியிருக்காரு. முதல்ல மகிமை இருந்து சாவாமல் இருந்து எல்லாம் இழந்தாச்சு. இப்போ மகிமை இழந்தாச்சு, எல்லாம் மண்ணுக்கு போகிற லட்சணத்தில் சரீரம் ஆயாச்சு. இப்போ சாத்தான் வந்தான். சாத்தான் சொல்லுகிறான், உங்களுக்கு ஒரு நல்ல மகிமை இருந்து அதை இழந்து போனீங்கன்னா சங்கடப்படுதியலா? எப்படி? ஒரு நல்ல மகிமை இருந்த இல்லையா? எனக்கு சொல்ல கட்டிலே இழந்து போனியே, சங்கடமாக இருக்கா? ஒன்றும் கவலைப்படாதுங்க, நான் வேறொரு மகிமையை சொல்லி தரேன். நல்லா கவனிச்சுக்க. மகிமை வேறொரு மகிமைய. எனக்கு முன்னால் ஒரு மகிமை இருந்து. யாருக்கு இருந்துதான்? சாத்தானுக்கு. அவன் சாத்தானா ஆகிறதுக்கு முன்ன அவனுக்கு ஒரு மகிமை இருந்து. இந்த மகிமை அதை அவன் சொல்லுகிறான். இந்த மகிமை இருந்தது, அந்த நான் உங்களுக்கு வளர்க்குறேன். அடுத்தது, இந்த மகிமை நானும் இழந்துட்டேன். பார்த்துக்க, எப்படி நானும் இழந்துட்டேன். ஏன் இழந்துட்டேன்? நானும் தேவச்சித்தம் செய்யலை, அவனும் தேவச்சித்தம் செய்யாம விழுந்த ஆளு. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு இருந்த மகிமை அங்கே எழுதியிருக்கிறது. நாம் படிக்கலாம். 28, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், புஷ்பராகம் நீ அது 13 28 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைராகம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னு முன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயுதம் பண்ணப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காய் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவினே உலாவினாய். இப்ப நம்ம சாத்தான், லூசிபரு, பிசாசன் எல்லாம் சொல்றோம்ல, அவன் முதலாவது கேரூப், தேவதூதருடைய தலைவன் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்தான். ஹல்லேலூயா! கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிங்க. கமான். அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தான். அப்ப அவனுக்கு இந்த மரகதம், மாணிக்கம், பொன்னு, முத்து, வெள்ளி என்ன போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் அவனுக்கு அலங்காரமாய் கொடுக்கப்பட்டிருந்தது. யாருக்கு? கேருபா இருந்த அந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் இந்த தூதன் என்ன செஞ்சானா, அது ஏசாயா 14:11 ஏசாயா 14:11 14:11 உன் ஆடம்பரம், உன் வாத்தியங்களின் முழக்கம்
பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே இவன் படுக்கை, பூச்சிகளே இவன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்கள் மேலாய் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வட்டப்புறங்களில் ஆராதனை கூடத்தின் பர்வதங்களில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாய் உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமான ஒரு கொப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த கேருபு அவன் சொல்றான், நான் தேவனா மாறுவேன், மேலே உன்னதம் பரலோகத்துக்கு போவேன், தேவன் இருக்க இடத்துல நான் போய் சிங்காசனம் போட்டு உட்காருவேன் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணினான். அப்போது தேவன் அவனுடைய மகிமையை உரிந்து விட்டார். அந்த பத்மராகம், புஷ்பராகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கமலான், சகல ரத்தினங்களும் பொண்ணு முன்னை மூடிக்கொண்டிருந்தது அப்படின்னு படிச்சார்ல, அந்த ஆடம்பரத்தெல்லாம் எடுத்துட்டார். அதான் ஆடம்பரம் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிட்டு, அந்தகாரம் இருளாகி விட்டாய், மகிமை எல்லாம் உரிஞ்சிட்டார். இது யாருக்கு நடந்தது? அந்த கேருபா இருந்து சாத்தானா மாறினானே லூசிபரு, ஏய் அவனுக்கு நடந்தது. இப்ப அவன் சொல்லுறான், எனக்கும் இப்படிதான் ஒரு மகிமை இருந்து, நானும் தேவச்சித்தம் செய்யல, எல்லாத்தையும் இழந்துட்டேன், சரி போட்டு. ஆனா நான் இழந்த ஒரு மகிமை இருந்து பார்த்தீங்களா, பத்மராகம், புஷ்பராகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதல செயல் ரத்தனங்கள் பொண்ணும், அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது மாதிரி ஒரு மகிமை நீங்க செய்யுங்க. நல்ல கவனிக்கணும். தேவனுடைய மகிமை என்னன்னா, சங்கீதம் 104:2 ஒளியை வஸ்திரமாய் அணிந்திருக்கிறார். இந்த பிசாசுக்கு முன்னாள் மகிமை என்னன்னா, அதான் நம்ம பார்த்துட்டோமே. இது எனக்கு ஒரு முன்னால் ஒரு மகிமை இருந்து அதை நீங்க உண்டாக்குங்க, நான் சொல்லி தரேன்னு சொல்லிதான் இந்த ஆபரணங்கள் மூலமான மகிமையை பிசாசு மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். புரியுதா? தேவ மகிமை இழந்துட்டாங்கல்ல, இவன் இதை கற்றுக் கொடுக்கிறான். அப்படியே அதை ஃபாலோ பண்றாங்க. இப்ப நீங்கள் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா, யாக்கோபு சொல்றான், நான் பெத்தேலுக்கு போனோம், கர்த்தரை தொழுகை செய்யணும். அப்ப என்ன செய்யணும்னா, 2ஆம் வசனம், யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த அனைவரையும் நோக்கி, உங்கள் இடத்துல இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படின்னு சொன்னான். 4ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்கள் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவர்களை சீகேன் அருகே இருந்த கர்வாலி மரத்தண்டையில் புதைத்து போட்டான். ஹல்லேலூயா. அப்ப யாக்கோபுக்கு தெரிஞ்சது, இதெல்லாம் நம்ம தெய்வத்துக்கு பிடிக்காது, அவர் தந்த மகிமை வேற இழந்து இந்த லட்சணத்துல வந்திருக்கோம், இது சாத்தாங்க உண்டு பண்ண விஷயம், இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அதனால அவருக்கு சமூகத்துக்கு போனா இப்படி போனா கோவம் வந்துடும். அவருக்கு பெருமாளுவனுக்கு எரிச்சல எதிரியா இருக்கிறேன்னு சொல்லியாச்சுல, கோவம் வந்துடும். நீ ஜபம் ஒன்றும் கேட்கப்படாது, நீ கேட்கறது நடக்காது. அதனால தயவு செய்து எல்லாம் மாத்திருங்கன்னா எல்லாத்தையும் கலச்சி கொடுத்துட்டாங்க. அப்படியா, அவருக்கு பிடிக்காதா என்ன வச்சுக்க, அவன் கொண்டு புதைச்சு போட்டான். பெட்டியிலாவது வைக்கப்படாதா மனுஷன், கொண்டு மண்ணில் கொண்டு புதைச்சு போட்டானா. அவ்வளவு இது பெட்டியில இருந்தா வீட்டுக்கு போய் வந்துட்டா என்ன செய்யுது அப்படி நினைச்சிருப்பான். பெட்டியிலே இருந்துட்டு போட்டு பார்த்தா அம்மா வீட்டில் இருந்தால் பேய வந்துடும். அவங்க மண்ணில் அங்கேயே கிடக்கிட்ட சாசு புதைச்சு போட்டான். இப்படி ஆயிட்டு இப்படி திருப்பியும் அந்த வம்சம் வருது. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் பேயா மற்றவர்களுக்கு, மக்களே நான் எனக்கு மகிமையை தரட்டா சொல்லி தரட்டா, மீண்டும் மீண்டும் அந்த ஜனங்களை தம்முடைய பக்கத்திலே இழுத்தான். மீண்டும் இஸ்ரவேலர்கள் அந்த மாதிரி அணிகலன்கள் பெருமையான ஆடம்பரெல்லாம் செஞ்சாங்க. செஞ்ச உடனே அப்படியே இருக்கும்போது இப்பதான் இது சாத்தான்கிட்ட இருந்து வந்தங்கிறத நான் உங்களுக்கு இப்பதான் தெளிவுபடுத்தணும். அப்ப சொல்றான், மக்களே நீங்க போட்டிருக்கிற ஆபரணங்களை எல்லாம் கலத்தி ஒரு விக்கிரகத்தை செய்யணும். என்ன செய்யணும்? விக்கிரகத்தை செய்யணும். யாத்ராகமம் 32:2 இருக்கு. உங்கள் மனைவிகள், குமாரர்கள், குமாரத்திகள் காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கடத்தி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கடத்தி ஆரோன் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி செற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. நல்ல கவனிச்சீங்களா? விக்கிரக ஆராதனை எப்படி ஆரம்பிக்குதுன்னு அவன் சொல்லி கொடுத்த ஆடம்பரங்கள், அவன் சொல்லி கொடுத்த பொன்னாபரணங்களை வச்சே அவனுக்கு ஒரு, நான் தானே சொல்லி தந்தேன் உங்களுக்கு, நான் தானே தந்த இதை உங்க தெய்வம் தரல, அவர் வேற தந்த மகிமை வேற, அதுதான் இழந்துட்டீங்களே, இது நான் சொல்லி தந்தது தானே. அப்ப எனக்கு அதை வச்சு எனக்கு ஒரு கண்ணுக்குட்டி உண்டாக்குனார்கள், சேவித்தார்கள். கர்த்தருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு 33, நான் கொஞ்சம் வேகமா போனோம் நேரம் போது. 33ஆம் அதிகாரத்திலே 3, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நற்மூலம் பண்ணாதபடி நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா காலத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள்.
ஏனென்றால் நீங்கள் வணங்காக்களத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்திலே உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலத்தி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று மோசேயோட கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஒரே மலையேறியே தங்கள் ஆபரணங்களை கலத்தி போட்டார்கள். அல்ல இப்ப புரிஞ்சதா? டேய் கொண்டு போடுவாங்க எல்லாம் இருக்கு, எல்லாம் கலத்தி போட்டாங்க, தூக்கிட்டு கொண்டு இருந்தாங்க. ஐயா அப்போ அவருக்கு பிடிக்காது. இப்படியே திருப்பியும் கொஞ்சம் நாள் போன பிறகு மீண்டும் கொஞ்சம் பேய் வருவான், பழசெல்லாம் மறந்துடும், இல்லை அடுத்த தலைமுறை வரும், அவையெல்லாம் திருப்பியும் ஏமாற்றுவான், இப்படியே அடுத்தது செய்வான். அப்போ மீண்டும் கர்த்தருக்கு கோவம் வந்துட்டு மீண்டும் கோவம் வந்துட்டு அது ஏசாயா 3ஆம் அதிகாரத்திலே 16:3-16 பின்னும் கர்த்தர் சொல்றது, சீயோன் குமாரத்தில் அகந்தியா இருந்து களத்தை நிறுத்தி நடந்து கண்களாய் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க தெரிகிறார்கள். ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் உச்சந்தலை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். நாளில் ஆண்டவர் அவருடைய ஆபரணங்களாகிய சிலம்பு, சுட்டி, பரிசுத்தாக்கு, 6 அஸ்து கடகம், தலைமுக்காடு, சிலபூசணம், பாதசரம், மார்க்கச்ச, சுகந்த பரணி, தாய்த்து, மோதிரம், மூக்குத்தி, வினோத வசனம், சால்வ, போர்வ, குப்பி, கண்ணாடி, சல்லா, குல்லா, துப்பட்டா உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாய் துர்க்கந்தம், கச்சைக்கு பதிலாய் கயிறு, மயிர்குச்சலுக்கு பதிலாய் மொட்டை, ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாய் இரட்டு கட்சி, அழகு பதிலாய் கருகி போதல். உன் புருஷர் கட்கம்னா பட்டயம், பட்டயத்திலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவளுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும், அவள் வெறுமையாக்கப்பட்டு தரையிலே உட்காருவாள். எவ்வளவு நான் என்னட்ட கோவப்பட்டுறாதீங்க, இங்கே இருக்கிறதுக்கா வாசத்தேன். அவருக்கு கோவத்தை அவர் காட்டுவார், தீர்க்கதரிசிகிட்ட கொண்டு போடுவேன், மொட்டையாக்கி போடுவேன், உன் புருஷரை எடுத்து போடுவேன். அப்பா எனக்கு சொல்லுங்க பயமா இருக்கு. இல்லை இல்லையா, நான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்குது, பின்னால் சொன்னால் நேரம் போயிடும், வேண்டாம் அப்படின்னு பாட்டு பயங்கரமாக பேசிட்டார். பத்தியலா, அப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கிறார். அப்போ தன்னை வறுக்குதுன்னா இது மண்ணில் இருந்த இடத்த சரீரம் மண்ணில் வச்சணும். இதுக்கு என்னதுக்கு போட்டு இருந்தெல்லாம் பெயிண்ட் பண்ணணும், இதுக்கு ஆடம்பரம் பண்ணப்படாது. ஏன் பண்ணப்படாதுன்னா இப்போ தான் அடுத்த விஷயத்துக்கு வர்றோம். இதை தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே 2 வசனத்தை சொல்லிடுறேன், ஒரு வேளை விடுபட்டுறக்கூடாது. அது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து விலையுறந்த வஸ்திரங்கள் வருத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கிடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அப்போது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது குணம், உலகத்தின் பார்வையில் விலையேற பெற்றது பிணம். சரிதானே? குணத்தினால் அலங்கரி. இப்படியே பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த ஸ்திரீகளும் தங்களை அலங்கரித்து புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்போ பூர்வத்திலே யாரு? யாக்கோபுக்கு மனைவிகள் அங்கே இருந்தல புதைச்சாங்கல்ல, அதான் பூர்வத்திலே இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் இந்த மாதிரி அலங்கரிக்கவில்லை, ஆபரணம் அணியலை, ஆடம்பரம் பண்ணலை, குணத்தினால தான் அலங்கரிச்சாங்க. நீங்களும் குணத்தினால அலங்கரிக்கணும், இந்த பிணத்தை இந்த மாதிரியான போட்டு அலங்கரிக்கப்படாது, அது பேயாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ 1 பேதுரு 2:9 ஸ்திரீகளும் 1 தீமோத்தேயு 2:9 மன்னிக்கவும் 1 தீமோத்தேயு 2:9 ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரிகளால் தங்களை அலங்கரிக்கணும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ளணும். உபதேசம் பண்ணவும் புருஷர் மேல் அதிகாரம் செலுத்தும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். ஏனெனில் முதலாவது ஆதாம் உண்டாக்கப்பட்டான், பின்பு ஏவாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அதனால தெளிந்த புத்தியிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலைச்சிருக்கணும். இதுக்கு பேராக அப்போஸ்தல அஸ்திபாரம். என்னது? இயேசு அப்போஸ்தலர் சொன்ன அஸ்திபாரம் இது இருக்கான்னு உங்க வாழ்க்கையில இருக்கான்னு பாத்துருங்க, உங்க சபையில இருக்கான்னு பாத்துருங்க. இந்த நிறைய பேர் அப்போஸ்தல கள்ளமாரி போட்டோ எல்லாம் போடுவேன் ரோட்டங்கரையில். நான் கேட்பேன், நீ அப்போஸ்தல உபதேசம்னு சொல்லுகிறாய், உனக்குள்ள இருக்கிறது அப்போஸ்தலருக்குள்ள ஆவி இருந்தா இந்த உபதேசத்தை நீ கை கொண்டிருக்கணுமே, இந்த உபதேசத்தை நீ பேசியிருக்கணுமே. அப்போ அந்த அப்போஸ்தலருக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ கள்ளப்போஸ்தலன். ஹல்லேலூயா. நீ இயேசுக்குள்ள இருந்த ஆவி உனக்குள்ள இருந்தா இயேசுனுடைய போதனை தன்னைத்தான் வறுத்து சிலுவை எடுக்கணும்னு சொன்னார் இல்லையா, அந்த போதனை உனக்குள்ள இருந்திருக்கணுமே. அப்போ உனக்குள்ள இருக்கிறது இயேசுக்கு ஆவி இல்லை, இது கள்ளத்தனமான இயேசு, இது கள்ள அப்போஸ்தலன். புரியுதா எனக்கு? இது இருக்கு இல்லையா கையில், இருந்ததுனால மாட்டிக்கிட்டானுவன். அல்ல இல்லையா, இல்லைன்னா கள்ளப்பாவை இதை வச்சுட்டே என்ன ஏமாத்து படம் எல்லாம் காட்டுவானுவன். இன்டர்நேஷனல் பிரதங்கள் தலைக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு உள்ள ஃப்ராடு தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு. சரி, நீ உங்களுக்கு அதானே வேணும், கள்ள மாதிரி தானே வேணும், ஏன்னா எண்ணத்தோட தான் சேரும், அதான் உண்மை. நல்ல ஆளும் அதுக்கேற்ற எதுவும் பாப்பாவை, மற்ற ஆளு பாப்பாவை ஃப்ராடா இல்லையா இருக்கேன், எங்கள் வேதத்தில் இப்படி இருக்கு இப்படி இருக்கேன், இது வேற ஆவி இல்லையான்னு முதல்ல ஆண்டவருக்கு பாகத்தில் இருப்போம். வண்டிக்காரன் எடுத்துட்டு அங்கே இங்கே வட்டங்காரங்க என்னத்துக்கு, அவர் அங்கே மட்டும் தான் இருப்பாரோ, இங்கே வரமாட்டாரோ? நீங்கள் தேவை ஆலயம், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாருன்னு 1 Corinthians 3:16 சொல்லுது. சரி, இப்போ என்ன புரிஞ்சிய? அப்போ தாழ்மை கிறிஸ்துவின் சிந்தையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தை.
இதுதான் அப்போஸ்தலருக்குள்ள சிந்தை. இந்த சிந்தை வந்தாதான் இந்த சிந்தைக்கேற்றபடி அவர் மகிமையை கொடுக்கிறார். ஒரு விஷயம் பார்க்கணும், அது வெளிப்படுத்தல் 19:8, சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி பரிசுத்தவான்கள் மனமாட்டி கழிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, அவங்களுடைய குணம், அவங்களுடைய கிரியை, அவங்களுடைய கனிகள், அவங்களுடைய தியாகம், இதற்கு ஒரு மகிமையை நான் கொடுப்பேன். ஒரு புதிய உடல் கொடுக்கிறார். அது லூக்கா 20:36, மரித்தவர் உயிர்த்தெழல் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறவர்கள் இனி மரிக்க மாட்டார்கள், அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதொருளுக்கு ஒப்பா இருப்பார். உனக்கு தேவ பிள்ளை அல்ல தேவதொருளுக்கு ஒப்பான ஒரு சரீரம் வேணும்னா நீ இயேசுவின் சிந்தைக்குள்ள வரணும், இல்லையா? இயேசுவின் சிந்தைக்குள்ள வந்தால் தானே இயேசுவின், அது 1 யோவான் 3:2, அவர் இருக்கிற வண்ணமாக வேறு தரிசிப்பதனாலே இயேசுக்கு ஒப்பா இருக்க வேண்டும். பிலிப்பியர் 3:21, அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை இயேசுவின் மகிமையான சரீரத்துக்கு பாய் மாற்றி அமைக்கணும், எழுதியிருக்கு இல்லையா? அப்போ இந்த சிந்தை உள்ள ஆளு தானே அதை அடைய முடியும். இயேசு நடந்தபடி நடக்க ஆளுக்கு தானே அது கிடைச்சோம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, தாழ்மை, இந்த அனுபவம் இருக்கா நீங்கள் பார்த்துக்கிடணும். இல்லைன்னா அந்த மகிமை அடைய முடியாது, அந்த சரீரமும் கிடைக்காது, அந்த மகிமையும் கிடைக்காது. அப்போ என்ன புரியறோம் தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:5 சொல்லிட்டார் ஒரு வசனம் இருக்குல்ல, ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை நாமத்தை நக்கரிக்கு போடாமல் பிதாமன்பு அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அதில் வார்த்தை இருக்கு 3:5, சரியா? இந்த என்ன விஷயம் நல்ல கவனிக்க. இந்த வார்த்தை ஜெயங்கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரம்னா என்ன தெரியுமா? ஆதியிலே உங்களுக்கு என்ன போல உட தந்திருந்தேன் இல்லை, மகிமையை தந்தேன் இல்லை, மகிமை 4 கிணத்துல முடிச்சு விட்டுனார் இல்லை, சங்கீதா டச். அதை தான் பேக்கி பின்னால் போனதுனால தானே எல்லாத்தையும் இழந்திய. இதெல்லாம் திருப்பி தாரதுக்கு ஒரு காலத்தையும் தந்திருக்கேன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ சொல்லுவாரு, நீ என்னுடைய வசனத்தை கடைப்பிடிச்சி அவன் தேவ சித்தம் செய்யலை, எனக்கு சித்தம் செய்தியன்னா அந்த ஒளி உடைய திருப்பியும் தருவேன். அல்ல இப்போ ஐடியா சரி ஆயிட்டா? நீ படித்து பாஸ் ஆகிட்டு வா, தாரேன். தோத்தவன் தானே நீ. ஜெயங்கொள்ளுகிறவனா பாஸ் ஆனவன் அர்த்தம். ஜெயங்கொள்ளுகிறவனா என்னது பிரசங்க யாரு? சில ஆளுலாம் அது ஜெயங்கொள்ளுதல் இது ஜெயங்கொள்ளுன்னு சொல்லுவாவ. அது யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயிக்கியதை பற்றி இல்லையா பேசியிருக்கு ஜெயங்கொள்ளுது. நீ உலகத்து ஜால்ரா அடிச்சுட்டு போனா அந்த புதிய இயேசுவின் சரீரமும் கிடையாது, மகிமே உனக்கு. பெயிண்ட் அடிப்பாய், மலர் உலைய வைப்பாய், தேக்குப்பட்டியில் வச்சு பூட்டி அவர் கர்த்தருக்குள் மரிச்சாருன்னு கள்ளத்தனமாக ஒரு வசனத்தை எழுதி போடுவான். அல்ல இவர் கர்த்தருக்குள் வாழ்ந்துருந்தா இல்லையா கர்த்தருக்குள் மரிச்சிருக்கணும். சும்மா விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு சொல்லு மாதிரி உள்ள கதையா? அவருக்கு ஆண்டவர் விண்ணகத்தையும் தெரியாது, ஆண்டவரையும் தெரியாது, சரியா? கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவருக்கு சீசர் ஆகணும், அவருடைய குணம் நமக்கு வரணும், அவருடைய தாழ்மை நமக்கு வந்தாதான் இந்த மகிமை கிடைக்கும். அப்போ பாஸ் பண்ணவர்களுக்கு தான் இந்த மகிமை கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார். அடுத்த விஷயம் 1, குணம்தான் மகிமையை வெளிப்படுகிறது. இயேசுவின் சீடத்துவத்தில் சிந்தை இருக்கும்போது அந்த சரீரமாக அந்த மகிமை நமக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அதாவது இந்த மகிமை நமக்கு கிடைப்பதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்வார். அதாவது யோவான் 17:14, யோவான் 17:14, 16 2 வசனத்தையும் வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல சொன்னாரா? 2 வசனம் 17:6 படித்தா, பிதாவே நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு உடைய நாமத்தை அறிவித்தேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார். உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் தான் பரலோக தேவ பிள்ளைகள். அடுத்த விஷயத்தை கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! ஏன் உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கணும்? இந்த உலகத்தை தான் சாத்தானிட்ட ஆதாமிட்ட கொடுத்தேன், நீ ஆட்சி செய்யணும்னு கொடுத்தேன். அது அவன் 1:28 அவன் பேய்கிட்ட போய் எல்லாத்தையும் பேய்கிட்ட கொடுத்தான். இப்போ பிசாசு சொல்லுகிறான், லூக்கா 4:5, உலகம் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனும் நான் கொடுப்பேன். போச்சா? அங்கே கொடுத்து இங்கேருந்து அங்கே போச்சு. 2 தடவை ஆதாமுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, இஸ்ரவேலர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து, அது விக்கிரக ஆராதனை செஞ்சு, அது ஏசாயா 65:17 சொல்லிட்டார், இதோ புதிய வானம் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்திரவிலே நீ நினைக்கப்படுவதில்லை. மனசுல தோணுது, இது வேண்டாம், விட்டாச்சு. 2 தடவை பார்த்தாச்சு இல்லையா? ஆபிரகாம் மக்களையும் பார்த்தாச்சு, ஆதாம் மக்களையும் பார்த்தாச்சு, போகிறோம், வேண்டாம். இப்போ சாத்தான் சொல்ல, அவர் தூரப்பட்டார், நான் வச்சிருக்கேன், நான் தான் உலகத்தின் அதிபதி. 1 யோவான் 5:19, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யோவான் 18:36 ஆண்டவர் சொல்வார், இந்த என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லை, அது பேக்கி கொடுத்தாச்சு, ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஓகே, ரைட். அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணார். எங்கே? யோவான் 14:2-3, ஒரு ஸ்தலத்தை பிதாவின் வீட்டில் ஆயத்தம் பண்ணுறேன், நான் இருக்கிற இடத்துல இருக்கும்படி கூட்டிகிட்டு போகிறக்கு வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். அதனால நம்ம அப்போ உலகத்தாரல்ல, உலகம் பேக்கி உள்ள கிடக்கு, உலகத்திலேருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரு. அவங்கள பிரிச்சு யார் பிரசங்க யாரு? நாங்கள் தான் பிரிய மாட்டோம், கொள்ளாமா?
அவர் பிரிச்சாரா? நல்லா பார்க்காரு. உலகத்திலேருந்து பிரித்து எடுத்தா இல்லை அதுவும் மாமியை மைனியை மச்சினியை அண்ணனை தம்பியை விடுது அப்படின்னு கிடந்து கூட்டணி அடிச்சானா. அப்புறம் அடிப்பிடி நடத்தி வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸுக்கு எல்லாம் போனோம். எல்லாம் நடக்குதுன்னு பார்க்கும். ஒரே இலையில சாப்பிட்டவியா சரி போட்டு கவனிக்கிறீங்களா? உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன். எடுத்தாரா? 15-19 யோவான். நான் நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தானே சிநேகித்திருக்கும். உலகத்தாராக இராதபடினாலும் உலகத்திலிருந்து தெரிந்தபடினாலும் உலகம் உங்களை பகைத்தது. சரிதானே? 1 யோவான் 5:15. ஆமாம் 2:15. 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ள அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. கண்கண்ணின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை இவை பிதாவினால் உண்டானவள் அல்ல, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினால் உண்டானவைகள். அப்படிதான் அர்த்தம். அப்படிதான் போட்டிருக்கு. யாக்கோபு 4:4. உலக நேசன் தேவனுக்கு பகைன்னு தெரியாதா? உலகத்துக்கு நேசனாக இருக்கிறவன் தேவனுக்கு பயஞ்சனாக இருக்கிறான். அப்போ என்ன புரிஞ்சிய? முதலாவது கிறிஸ்துவுக்கு கேட்ட தாழ்மையின் அனுபவங்கள் வரணும் சொல்லிட்டேன். 2வது உலக நேசத்தை விட்டுறணும். உலகத்துக்கு நீ சேவை செய்ய போனேன்னா பரலோக பிதாவுக்கு அன்பு கிடையாது. அது யாக்கோபு 1:27 கடைசி வசனம். உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதே தேவனுக்கு முன்பு மாசற்ற சுத்தமான பக்தி. பக்தி 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 ஆராதனைன்னு சொன்னா என்னத்தைன்னு பார்த்துக்க. நீ கோயிலுக்குள்ளான்னு சுத்ததொன்ன பக்தி கிடையாது. அந்த இடத்துல சொல்லியிருக்கு உலகத்தால் கரைபடாம காத்து கொள்ளுதுதான் பக்தி. நீ உலகத்தில் இணைஞ்சு வாழ்ந்தேனா நீ கரைப்பட்டாச்சு, உன் மகிமை இழந்தாச்சு, இருட்டாயாச்சு. நீ எந்த கோயிலுக்கு சுத்தினாலும் சரிதான், எல்லாம் கதை ஒண்ணுதான். நீ உலகத்திலிருந்து வேறுபடணும். வேறுபட்ட ஜீவிதம் பிரித்தெடுத்தேன். அது லேவி 26:20-26. நான் என்னுடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன், வேறுபடுத்தினேன். வேறுபடுத்தினாரா? நீங்க வேறுபட்டியலா? எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணும், இயேசுவின் மகிமை அடையணும். இயேசு சொன்ன மாதிரி செய்யுங்கப்பா. அவர் காட்டின மாதிரியில் நடங்கப்பா. அவருடைய அப்போஸ்தலர் காட்டின மாதிரியில் நடங்க. அவர் ஆவியை தந்து உங்களை அவர் ஆவியை அனுப்புவார், தம்முடைய ஆவியை அனுப்புவார். அந்த ஆவியினாலே 2 Corinthians 3:18 திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை எடுத்து மறுரூபம் அடையணும். இந்த அனுபவம் இருக்கா உங்கள்கிட்ட? மகிமைக்கு அழைச்சிருக்காரு. அது அந்த சுவிசேஷம். இப்ப தெரியுதா? ஆமா பிரசங்கியாரு, அதுதான் இந்த சுவிசேஷம். இப்படி இருக்கு, நிறைய சுவிசேஷம் இருக்கு இல்லையா? சிலுவை இருக்கு, பைபிள் இருக்கு, கோமரம் இருக்கு, ஏகப்பட்ட சுவிசேஷம் சுத்தி கிடக்கு. இந்த சுவிசேஷம் எங்க இருக்கு? மகிமை கிடைச்ச சுவிசேஷம் எங்க இருக்கு? எல்லாரும் இயேசு வச்சிருக்கான்னு ஏமாந்த போத ஒரு அழைப்பை உறுதிப்படுத்த அல்ல. தம்முடைய மகிமைக்கு அழைத்தார். அதுல அவர் உறுதிப்படுத்தணும், ஸ்திரப்படுத்தணும். வசனம் வார்த்தை நிறைய இருக்கு, இப்ப நேரம் இல்லை. அதுல ஸ்திரப்படணும். அதுக்காக அந்த சபையை வச்சிருக்கு. புரியுதா? இப்போ இந்த மகிமையின் அனுபவத்தை அடையிறதுக்கு நீ உறுதிப்படணும் பாத்தியா? உனக்கு புத்தி உண்டாகணும் பாத்தியா? தெளிவு உண்டாகணும். அதுக்கு வேண்டி ஒரு சூழ்நிலையை வச்சிருக்காரு. அல்லேலூயா. அதுக்கு இந்த சுவிசேஷத்தையும் ஊழியக்காரலையும் வச்சிருக்காரு. இந்த நாளில நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இப்படி எல்லாம் இருக்கு. உங்க பைபிள்ல தான் இருக்கு, கையில இருக்க புத்தகத்துல தான் இருக்கு. வாசிக்கலையே. உங்க பாதிரிமாருக்கு 50,000 சம்பளம். சில சபையில எல்லாம் 50,000 சம்பளம் கொடுத்தா இதை சொல்லி கொடுக்கல. அல்ல இல்லையா? பின்ன என்னத்துக்கு உமக்கு சம்பளம் தராவ இல்லையா? ஒரு கேள்வி இருக்கு. அப்ப நாங்க சொல்லி தரணும், நீங்க எங்களுக்கு சம்பளம் வேணாம் தராண்டா. ஆண்டவர் எங்களுக்குள்ள காரியம் பார்த்துக்கிடுவார். அப்போ இயேசுவின் சாயல் அடைய விருப்பமா? அவரை போல மாற விருப்பமா? அவர் இருக்க இடத்துக்கு போனோம். ஏன்னா இயேசுவை வருகிறார் சொன்னார். அதை முடிச்சிருவோம். அவர் வருவார். நீங்க அதான் பிலிப்பியர் 3:20-21. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பூமியில கிடையாது. அதான் விஷயம். உன் மனசை பரலோகத்துல வைக்கணும் பார்த்துக்க. மனசு அதான் கொலோசியர் 3:1-2. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திற்கு மேலானவளை தேடுங்கள், பூமிக்கு அல்ல சொல்லியிருக்கா. எபேசியர் 2:7 உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வச்சாருன்னு சொல்லியிருக்கா. மத்தேயு 6:20-21 பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வை. உங்க மனசு எங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ இருதயம் இருக்கோன்னு சொல்லியிருக்கா. எங்க இருக்கு உனக்கு இருதயம்? எப்படி ஏசுனார் வரும்போது போறா? பரலோகத்துல குடியிருப்பு இருக்குன்னு ஆளால மட்டும்தான் அவர் கூட்டிட்டு போவார். ஒன்னு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும்னு சொல்லிட்டேன். 2வது உலக நேசம் இருக்கப்படாது, உலகத்திலிருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டேன். 3வது பரலோகத்துல மனசை வைக்கணும். இப்படி இருந்தா உனக்கு புதிய சரீரம் கிடைக்கும், புதிய மகிமை கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். அதான் வெளிப்படுத்தல் 21:3. இதோ மனுஷருடைய மத்தியிலே தேவனுடைய வாசத்துல மறுக்கிறது. அவர் அவருடைய பிள்ளைகளா இருப்பார், இவர்கள் தேவனா இருப்பார், கண்ணீர் யாவையும் துடைப்பார், சாவு இல்ல, மரணம் இல்ல, துக்கம் இல்ல. 22:3 ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனம் இருக்கும், அங்கே இனி ஒரு சாபம் வராது. வேணுமா உங்களுக்கு? இந்த மகிமைக்கு அழைத்தவர்களுக்காய், அழைக்கப்படுகிறவர்களுக்காய், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படுகிறவர்களுக்காய் இந்த சூழ்நிலையை வச்சிருக்கு. அதுக்கேற்ற சுவிசேஷம் சத்தியமா இங்க தான் இருக்கு. மற்றவையெல்லாம் ஒழிச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு வேற ரூட்ல போறாங்க.
இது நேராக ஸ்ட்ரைட் ரோடு, அங்கே வளவு நலிவு ஒன்றும் கிடையாது, நேராக போக வேண்டியதானே, பரலோகத்துக்கு போகணும். அப்போ உங்களுக்கு ஒரு அறிவு வேணும் விசுவாசிகளே. நான் எதற்கு அழைக்கப்பட்டேன்? ஆண்டவரை போல இருக்கும்படி, மகிமை அடையும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது மட்டும்தான் நோக்கம். அதனால் உலகத்தில் பற்றி நான் சிக்கப்படாது, அதில் சிந்திக்கப்படாது. பரலோகத்திலே மனசை வைக்கணும், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். இந்த அனுபவம் இல்லாதவர்கள் நாங்கள் என்ன ஆண்டவமாறு நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்கணும். அதுக்கு தான் ஆள் வச்சிருக்கல, அதை கேட்கணும். கேட்டால் சொல்லி தருவாங்க, சிஸ்டர் பிரதர் இப்படி இருக்கு பார்த்தியெல்லாம், என்ன பார்த்தியெல்லாம் இந்த வசனத்தை வாசி பாருங்க, இது இப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே நடத்துவார்கள். நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து சியோனிலே தேவ சமூகத்திலே வந்து மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, அதான் விஷயம். அது 2 Corinthians 3:18 அப்படிதான் சொல்லும். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து வந்தோடனே சூரியன் மாறல, கொஞ்சம் மங்கள தானே காலையில் சூரியன் உதிச்சுது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் ஆச்சு, 12 மணிக்கு பவர் ஆச்சு. இது மாதிரி வந்தோன்னா வெளிச்சம் அடிக்க முடியாது. கொஞ்சம் வந்து கிறிஸ்துவ குழந்தையாவி கிறிஸ்துவ நிறைவு வளர்ச்சிக்கு நேர வளர்ந்து பூரணாகும்படி அவர் சபையை வைத்தார். அல்ல, உங்களுக்கு ஐடியா கிடைச்சதா? ஆகவே எந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அவருடைய மகிமைக்கு அழைத்தார் என்ற அறிவோடும் விசுவாசத்தோடும் அதற்குரிய அர்ப்பணத்தோடும் மரண பரியந்த உண்மையா இருக்கும்படி நீங்கள் ஆண்டவரோட நடந்து எழுத சொன்னா இந்த அனுபவங்களை கர்த்தர் தருவார். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகிமையின் வாக்கியத்தை நாங்கள்